Hi, good evening. வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Priyatham here on PIA Cricket Chat, talking to you after the first T20 India England. ஸோ ஒரு அதிரடி வெற்றிங்க இந்தியாவுக்கு. பங்களாதேஷை ட்ரீட் பண்ற மாதிரி இந்தியா இங்கிலாண்டை ட்ரீட் பண்ணிட்டாங்க. 132 இங்கிலாந்து, அதை இந்தியா ஒரு 12 ஓவர்லேயே அடிச்சுட்டு போயிட்டாங்க துண்டா. அபிஷேக் சர்மா ஃபெனாமினல் பேட்டிங். அவர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 6, செகண்ட் ஆப்ஷன் 4, அப்புறம் தான் யோசிக்கிறார் வேற என்ன பண்ணலான்னு. ஒரே பாலுக்கு ஒரு 6 அடிக்கலாம் 4 அடிக்கலாம்னு யோசிக்கிற ஒரே ஆள் இவர் தான். பட் ஃபென்டாஸ்டிக். அந்த ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் இருக்கு இப்போ இந்தியாவோட T20 ஸ்குவாடே டிரான்ஸ்ஃபார்ம் லிட்டரலி ஆயிடுச்சு. இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் இதுக்கு ரோஹித் சர்மா கிரெடிட் கொடுத்தாகணும் நம்ம. ஏன்னா அவர் தான் வந்து இந்த சேஞ்ச் இன் அப்ரோச் வேணும்னு ஆரம்பிச்சு விட்டு இந்தியா T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்தியா ஆடின T20 சீரீஸ் ஸ்ரீலங்காவோட சரி, பங்களாதேஷோட சரி, சவுத் ஆப்பிரிக்காவோட சரி, இப்போ இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு ஃபியர்லெஸ் அப்ரோச் இருக்கு. அங்க 130க்கும் ஆல் அவுட் ஆகும், 290 அடிப்போம் அப்படின்ற ஒரு அப்ரோச். அதுக்கு சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூர்யா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு இவங்கெல்லாம் தான் ஒரு எதிர்காட்டா இருந்திருக்காங்க. இன்னைக்கு அபிஷேக்கோட டர்ன். பட் இந்த 130 துண்டா சேஸ் பண்ண காரணம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். ஹர்ஷ்தீப் சிங் வந்து லிட்டரலி இந்த ஒரு லாஸ்ட் 6 to 8 monthsல ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. அவர் அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அவர் போட்ட ஓவரை மறக்கவே முடியாதுங்க. அவர் கண்ணாபடான் ப்ரெஷர் கிரியேட் பண்ணாரு. ஹர்திக்கு 17 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ண கொடுத்தது ஹர்ஷ்தீப் சிங். அவரோட சேஞ்ச் அங்கேருந்து தான் ஆரம்பிச்சதுன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். பாலை நல்லா ஸ்விங் பண்றாரு. இன்ஃபேக்ட் ரெட் பால் கிரிக்கெட்ல அவர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங், எஸ்பெஷலி இங்கிலாந்துல. அண்ட் அஃப்கோர்ஸ் வருண் சக்கரவர்த்தி அவர் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற இப்போ ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சூப்பரா போட்டிருக்காரு வருண் சக்கரவர்த்தி. இந்த லாஸ்ட் ஒரு 3-4 கேம்ஸா ஃபென்டாஸ்டிக்கா போட்டிருக்காரு. சவுத் ஆப்பிரிக்காலையும் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாரு. ஒரு 5-4 வேற எடுத்தாரு. டிசர்வ்ட் மேன் ஆஃப் த மேட்ச். ஸோ ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் இந்தியா. இது மெக்கலமோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆஸ் ஒயிட் பால் கோச் ஃபார் இங்கிலாந்து. அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வரல. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கௌதம் கம்பீர் ஓட பெஸ்ட் ஃபார்மேட் T20 தாங்க. அவர் ஹீஸ் இன் கண்ட்ரோல் ஆஃப் த டீம். ஒரு செட்டில்ட் யூனிட். அவர் வேணுன்ற மாதிரி ஆடுறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபுல்லா பேட்டிங்கை 8-9 வரைக்கும் பேக் பண்றதுக்கு. அண்ட் 8 and 9 போலிங் போடுவாங்க. ஸோ அவருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட் இந்த T20 ஃபார்மேட் தான். இதே T20 அப்ரோச் அவர் டெஸ்ட்ல ட்ரை பண்றாரு. அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா நீங்க வந்து 2 போலரோட டெஸ்ட் கிரிக்கெட் ஜெயிக்க முடியாது. பட் ஓவரால் ஃபென்டாஸ்டிக் bowling பெர்ஃபார்மன்ஸ் இந்தியா கிட்ட இருந்து. கேச்சிங் வாஸ் பிரில்லியன்ட் அண்ட் பேட்டிங் அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை. பட் அதையும் சூப்பரா சஞ்சுவும் அபிஷேக்கும் பிகினிங்லேயே அடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்தியாவுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன இருக்குன்னா, ஸ்கை கொஞ்சம் தொடர்ந்து ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. பட் ஹீஸ் டூ குட் அ பிளேயர். இந்த சீரீஸ்ல டெஃபினட்டா அடிப்பாரு. எனக்கு ஒண்ணு புரியல, பெர்ஃபெக்ட் கேம். ஆனா ஷமியை ஏன் ஆடலைன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நீங்க ஸ்குவாட்ல எடுத்து அவர் ஆடலைன்னா அர்த்தமே இல்லை. அவர் ஃபிட்டா இல்லையா, இல்ல ஃபிட்டா இருந்து நீங்க ஆடலையா தெரியல. ஏன்னா ஷமியை நீங்க இப்ப பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அடுத்தது ஒன் டே சீரீஸ்ல யூஸ் பண்ண முடியுமா, சாம்பியன்ஸ் ட்ராஃபில யூஸ் பண்ண முடியுமான்னு. ஸோ ஷமி ஆடாது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எனக்கு. மற்றபடி நம்ம ஒன்றும் கொஸ்டின் மார்க்ஸும் இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் மேலே ரைஸ் பண்ண முடியாது. ஃபென்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு தம். அடுத்த மேட்ச் சென்னையில் சேப்பாக்கில். இங்கேயே இங்கிலாந்து ஸ்ட்ரகிள் பண்ணாங்கன்னா சென்னையில் வந்து பால் டெஃபினட்டா இன்னும் கொஞ்சம் டேர்ன் ஆகும். லாங்கர் ஸ்கொயர் பவுண்டரிஸ், ஈடன் கார்டன்ஸை விட பெரிய கிரவுண்டு. எப்படி ஆட போறாங்க இங்கிலாந்து பொறுத்து இருந்து பார்க்கணும். அவங்க அப்ரோச் என்ன, ஏன்னா 12 ஓவர் ஸ்பின் டெஃபினட்டா இருக்கு இங்கிலாந்துக்கு. அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். பட் ஓவரால் கிரேட் வின் ஃபார் இந்தியா டு ஸ்டார்ட் தி சீரீஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க நோட்டிபிகேஷனுக்கு. அண்ட் நம்ம அடுத்த மேட்சுக்கு அப்புறம் சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ கிரேட். பாய்.